கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லம்மா. நீங்க என் வீட்டுக்கு வந்து இப்படி ஒரு அநியாயம் என்ன பண்ணீங்க. மன்னிச்சிருமா. ஐயோ அம்மா, அம்மா எழுந்திருங்கம்மா. அம்மா என்ன பண்றீங்கம்மா? முதல்ல எழுந்திருங்கம்மா. அம்மா என்னம்மா இது? நீங்க போய் என் கால்ல விழுந்துகிட்டு. நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேம்மா, அவன் கேட்கவே இல்லை. நீ போய் ஐயா கிட்ட கேளுன்னு என்னை ரொம்ப கட்டாயப்படுத்தினம்மா. அதனாலதான் எனக்கும் வேற வழி தெரியல. கேட்காம எங்கேயாவது போயிடலான்னு தான் நினைச்சேன். அவனை விட்டுட்டு போறதுக்கும் பெத்த மனசு கேட்க மாட்டேங்குது. நான் ஐயா கிட்ட கேட்காதனால தான் நீ கிடைக்காம போயிட்டேன்னு. எங்க அவன் என்ன குத்தம் சொல்லிடுவானோன்னு, என்னை வெறுத்து ஒதுக்கிடுவானோன்னு நான் உங்க வீட்டுக்கு வந்து உன்னை பொண்ணு கேட்டேம்மா. தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காதம்மா. அம்மா நீங்களும் என்ன தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. வெற்றிமாறன் கிட்ட வேற எந்த விருப்பத்திலையும் நான் பழகவே இல்லம்மா. வெற்றிமாறன் வாழ்க்கையில பெரிய உயரத்துக்கு வரணும் தான் அவனுக்கு நான் ஆறுதலாவும் ஆதரவாவும் இருந்தேன். இத நான் வெற்றிமாறன் கிட்ட எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அதை வெற்றிமாறன் புரிஞ்சுக்கவே இல்லை. கடைசியில பாத்தீங்களா, பாவம் நீங்க என் வீட்டுக்கு வர உங்களை புரிஞ்சுக்காம கார்த்திகண்ண உங்களை அடிக்க. இதையெல்லாம் நினைச்சு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அதெல்லாம் நீ ஒன்றும் கஷ்டமா நினைச்சுக்காதம்மா. இனிமே அவன் அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டான். இது வரைக்கும் அவன் நடந்துகிட்டதுக்கு எனக்காக அவனை மன்னிச்சிருமா. எப்படியோம்மா எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. வெற்றிமாறனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு. இனிமே அவனுக்கு ஒரு நல்ல துணையை நீங்க தான் தேடி தரணும். கடந்த காலத்தை அவன் மறந்துட்டு புது மனுஷனா ஒரு நல்ல வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். நான் உயிரோட இருக்கும்போதே நீ நினைக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும். எனக்கும் வயசாயிருச்சு. திடீர்னு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவன் அனாதை ஆயிடுவாம்மா. அவன் எதிர்காலம் உன் கையில தான் இருக்குன்னு என் உள்மனசு சொல்லுதுமா. அப்படியெல்லாம் நினைச்சு நீங்க குழப்பிக்காதீங்கம்மா. நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும். வெற்றிமாறன் எதிர்காலமும் நல்லா இருக்கும். எனக்கும் என் மாமாவுக்கும் நடக்க போற கல்யாணத்துக்கு நீங்க நிச்சயமா வரணும். கண்டிப்பா வர்றேம்மா. வெற்றிமாறனையும் கூட்டிட்டு வர்றேம்மா. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கறது இந்த காலத்துல ரொம்ப அபூர்வம்மா. எல்லாருக்கிட்டையும் எவ்வளோ நேர்மையா நடந்துக்கிற. உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு எனக்கு தாம்மா கொடுத்து வச்சிருக்கணும். சரிம்மா, எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் போயிட்டு வரேம்மா. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாம்மா. சரிம்மா, வரேன். நல்லா இருக்கணும். அந்த ஆண்டவன் அந்த மகராசியை நல்லபடியா வச்சிருக்கணும். ஏம்பா வெற்றி, என்னது இது? எங்க போற? துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க? அம்மா, இனிமே இந்த ஊர்ல இருக்க வேண்டாம்மா. சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போறேம்மா. ஏம்பா வெற்றி, இந்த அம்மாவை அனாதையா தவிக்க விட்டுட்டா போற? அம்மா, நீ என் உயிர்மா. உயிரை விட்டுட்டு உடம்பு விட்டு போகாதுமா. உன்னையும் கூட்டிட்டு தான் போவேன். ஆனா இப்ப இல்லை, கொஞ்ச நாள் பொறுத்திருந்து கூட்டிட்டு போறேம்மா. இல்ல ராசா, நீ புறப்படுற கையோட என்னையும் கூட்டிட்டு போய்யா. நீ இல்லாம நான் மட்டும் எப்படிப்பா இங்க இருப்பேன்? உன்னை தனியாக விட்டுட்டு போகிறேன்னு எப்போம்மா சொன்னேன்? உன்னையும் கூட்டிகிட்டு தான் போவேன். நான் முதல்ல சென்னைக்கு போய் அங்கே இருக்கிற என் ஃப்ரெண்ட் ரூமில் தங்க போகிறேம்மா. வேலையில் ஜாயின் பண்ணிவிட்டு சீக்கிரமாக ஒரு வீடு பார்த்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். சரிப்பா, எதுவாக இருந்தாலும் பார்த்து யோசனை பண்ணி செய். கடைசியில் இந்த ஊரை விட்டு போகும்போது சந்தோஷம் இல்லாமல் போகிறோம். அந்த புள்ள ரமாவை நினச்சாதான் ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஆமாம்மா, அந்த வருத்தம் தாங்க முடியாமல் தான் நான் இப்போ சென்னைக்கே போகிறேன். என்னமோப்பா, கால நேரம் சரியில்லை. இல்லைன்னா இப்படிலாம் நடக்குமா? நாமளும் வருத்தப்பட்டு அந்த பொண்ணு மனசையும் வருத்தப்பட வச்சுட்டோமே. எல்லாம் என் தப்பு தான். ரமா நல்ல பொண்ணுதாம்மா. கடைசி வரைக்கும் அவளாக தான் இருந்தா. நான் தான் தப்பு கணக்கு போட்டேன். போகிறதுக்கு முன்னாடி ஒட்டு மொத்தமாக எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சேன். வேணாம்பா, எல்லாத்துக்கும் சேர்த்து நான் மன்னிப்பு கேட்டேன். நீ எப்போம்மா பார்த்த? இன்னைக்கு தான் போய் பார்த்தேன். அந்த பொண்ணு அவ அம்மா அடிச்சிட்டான்னு சொன்னேன்ல. ஆமாம்மா. மனசே கேட்கலப்பா. அதான் நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்கலான்னு போனேன்.
அந்த புள்ளைய பார்த்தோன்னே என் கண்ணில் போல போலன்னு தண்ணி வந்துருச்சுப்பா. அந்த பொண்ணுக்கும் கண் கலங்கிருச்சுப்பா. அப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்டு அவளை வாழ்த்திட்டு தான்பா வந்தேன். என் மனசே ரொம்ப பாரமா போயிடுச்சியா. அந்த பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு அந்த சுவாமி மலை முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டய்யா. நீ எதையும் நினைச்சு கவலைப்படாதய்யா, நீ நல்லா இருக்கணும். எனக்கு நீ மட்டும்தான் ஐயா இருக்க. எனக்கு மட்டும் என்னம்மா, இனிமே யார் இருக்கா? நீ மட்டும்தாம்மா இருக்க. ஐயா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கியா. கடவுள் தான் உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும். எல்லாம் நல்லபடியா நடக்கும். ரொம்ப நேரம் ஆச்சு, நீங்க தூங்குங்கம்மா. அம்மா, காலையில் 5:30 மணிக்கு அலாரம் வச்சிருக்கேன். ஒருவேளை நான் தூங்கிட்டாலும் நீங்க தான் எந்திரிச்சு என்னை எழுப்பி விடணும். சரிப்பா, நீங்க படுத்துக்குங்கம்மா. இந்தாம்மா. அம்மா, மணி 5:30 ஆச்சு, எந்திரிமா. அம்மா, அம்மா, டைம் ஆச்சு, எந்திரிமா. அம்மா, எந்திரிமா. எந்திரிமா, டைம் ஆச்சு. நான் ஊருக்கு போகணும், டைம் ஆச்சு, எந்திரி. அம்மா, எழுந்துருமா. அம்மா, அம்மா, அம்மா. அம்மா, 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 எழுதுருமா. அம்மா, எழுதுருமா. அம்மா, எழுதுருமா. அம்மா, அம்மா, எழுதுருங்கம்மா. அம்மா, எழுதுருங்க. அம்மா, 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 என்னமாச்சு உனக்கு? அம்மா, என்னமாச்சு உனக்கு? அம்மா, என்ன விட்டுட்டு போயிடாதீங்கம்மா. அம்மா, எழுதுருங்கம்மா. அம்மா, அம்மா, எனக்கு பயமா இருக்குமா. அம்மா, எழுதுறமா. அம்மா, எழுதுறமா. என்னமாச்சு, எழுதுறமா. அம்மா, எழுதுறமா. அம்மா,
வாடி. என்ன? அங்க பாருடி. எப்படி நடந்துச்சு? தெரியலடி. நானே வர வழியில தான் போஸ்டர் பார்த்தேன். நான் உடனே அவங்கள பார்க்கணும்டி. அம்மா இவன் இப்படியேதான் அழுதுகிட்டே இருக்கான். இவனுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியலடா. வெற்றி, வெற்றி, ரமா வந்திருக்காடா. அங்க பாரு. ராமா, அம்மா, அம்மா அம்மா, உங்க சாவுக்கு நான் ஒரு காரணமாயிட்டேனேம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. அம்மா, அம்மா இப்படி திடீர்னு போவாங்க நான் நினைக்கவே இல்லை. ராமா, எனக்கு நினைவே யாருமே இல்லை. ராமா, நானாவே ஆயிட்டேன். உனக்கு அப்பவே நான் படிச்சு சொன்னேன். நான் நிச்சயமான பொண்ணு, என்ன காதலிக்காதன்னு சொன்ன கேட்டியா? உங்க அம்மா அனுப்பிச்சு பொண்ணு கேப்பேன்னு சொன்னேன். நான் வேண்டாம் நீ எவ்வளவு எடுத்து சொன்னேன். நீ கேட்டியாடா?
நீ அதை மீறி உங்க அம்மாவை அனுப்பி இப்ப என்ன ஆச்சு பாத்தியா? அவங்களோட சாவுக்கு நீ காரணமாயிட்ட. உன்னால நானும் காரணமாயிட்டேன்டா. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ ராசா, இப்படி விட்டுட்டு போயிட்டாளே. என் புள்ள சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான்னு சந்தோஷப்பட்டாளே. இப்படி சொல்லாம போயிட்டாள் ஐயா. வாத்த காலமெல்லாம் கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தாளே. உன் சம்பாதத்துல திங்க முடியாம போய் சேர்ந்துட்டாளே. அந்த புண்ணியவதி போய் சேர்ந்துட்டாளே. என் பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போறேன்னு சொன்னாளே. உன் கல்யாணத்தை பார்க்க முடியாம போயிட்டாளே. அந்த புண்ணியவதி போய் சேர்ந்துட்டாளே. நான் என்ன செய்வேன்? நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாள் ஐயா. இப்படி அனாதாக்கிட்டாளே. நீ நல்ல நிலைமைக்கு வரும்போது இப்படி போயிட்டாள் ஐயா. இப்படி சொல்லாம கொள்ளாம போயிட்டாள் ஐயா. இப்படி அனாதையாக்கிட்டு போயிட்டாள் ஐயா. ஒரு கல்யாண காட்சி கூட உனக்கு பண்ணாம போயிட்டாளே. பேர பேச்சு கூட பார்க்காம போயிட்டாளே.